நாளுக்கு நாள் நவீன வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் இதே காலகட்டத்தில்தான் இன்னும் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் சில இடங்களில் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலை வசதி இல்லாமல் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களை தொட்டில் கட்டி தூக்கி செல்லும் அவல நிலை இன்னும் நீடிக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள உடுமலை மற்றும் அமராவதி வனச்சரக மலைப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வன குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இங்கு சுமார் 6000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். குருமலை, மாவடப்பு, ஈசல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு முறையான சாலை வசதி இல்லாததால் அவசர மருத்துவ தேவைகள் உள்ளிட்டவற்றிற்கு அடர்ந்த காட்டுப்பாதையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 5 மாதங்களில் மட்டும் கர்ப்பிணிகள் 2, வயதானவர்கள் 4 பேர் என சுமார் 12 பேரை தொட்டில் கட்டி வனப்பகுதி வழியாக பல மணி நேரம் கடந்து வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதில் ஒரு கர்ப்பிணி செல்லும் வழியிலேயே பனிக்குடம் உடைந்து உயிருக்கு போராடிய நிலையும் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்ப அவர் அந்த மணலையும் கூட தொட்டல் கட்டி தூக்கி கொண்டு வர அடிவாரம் கொண்டு வந்து சேர்த்துக்கு எங்களுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கிருந்து அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கிருந்து அவங்க இங்கே வச்சிருக்க வேண்டாம், கோயம்புத்தூர் ஜிஹெச் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட 2 பேரை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாததால் அவர்கள் உயிரிழந்ததாக இறந்தவர்களின் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து தொட்டில் கட்டி தூக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். அது 2 பேர் செத்து போயிட்டாங்க. கடந்த 25/1/2025 பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 பேர் இறந்துட்டாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியல. உடனடி ரொம்ப மோசமானதுனால டாக்டர் மேல வந்து பார்த்து மறாவது நாள் இறந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய மலைவாழ் மக்கள் நாங்க வந்து இழந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு மலைவாழ் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் 3 நாட்களுக்கு மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சாலை அமைக்க உத்தரவிட்டார். 49 லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்தார். ஆனால் வனத்துறை அதிகாரிகள் சாலையை அமைக்க விடாமல் தங்கள் அடிப்படை வசதி கேட்டு போராடிய மக்கள் மீது பொய் வழக்கு தொடர்ந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட வன அலுவலர் அவர்கள் இதுக்கு தடுத்து முட்டுக்கட்டை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சு காலத்தை கடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. மாவட்ட வன அலுவலர் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. அதனால வந்து எங்களுக்கு பாதி வசதியை ஏற்படுத்தி மலைவாழ் மக்கள் உயிரை பாதுகாக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். மலைவாழ் மக்களின் பிரச்சனை குறித்து நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து விரிவான செய்திகளை வெளியிட்டு வந்தது. இதன் எதிரொலியாக கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சாலை அமைக்க உள்ள பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் இன்று வரை சாலை அமைக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சர்வ செஞ்சாங்க, ஆனா சர்வ செஞ்சா அது என்ன ஆச்சு என்ன சங்கதின்னே தெரியல. இது வரைக்கும் அதுக்கு முட்டுக்கட்டையாக மாவட்ட வன அலுவலர் அவர்கள் தான் இருக்காங்க. எங்க போய் கேட்டாலும் வனத்துறை தான் தடுக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சாலை வசதி இருந்தால்தான் அவசர உதவிக்கு விரைந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியும், தங்களது குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும், வனப்பகுதியில் ஏதேனும் குற்றச்சம்பவங்கள் நடந்தாலும் வனத்துறையினர் விரைந்து வந்து தடுக்க முடியும் என்று அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சாலை வசதியின் முக்கியத்துவத்தை விவரித்து நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் மேல இருந்து தொட்டி கட்டி கீழே தூக்கி வரும் பொழுதும் நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலம் இது வந்து எங்களுக்கு செய்தியாக்கி செய்திகளை ஒளிபரப்பி தமிழக அரசுடைய கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு செல்கின்றனர். எனவே இந்த செய்திகளையும் தொடர்ந்து போட்டுக்கொண்டு நியூஸ் 7 செய்தி இது முதலமைச்சர் கவனத்திற்கும் தமிழக அரசுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று எங்களுக்கு இந்த சாலையை அமைத்து இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 7 வாயிலாக. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உடுமலை செய்தியாளர் மோகன்.